பெற்றோர்களுக்கான பதிவு, பிள்ளைகளின் வாழ்க்கையை பற்றி பெற்றோர்களுக்குண்டான விழிப்புணர்வு. நிறைய பேரண்ட்ஸ் கதறதுனால இந்த பதிவு போடுறேன். ஒரு பையனாகட்டும் பெண்ணாகட்டும் இவர்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அனைத்து ராசி அனைத்து நட்சத்திரங்களுக்குமே காதல் உண்டாகும். 27 நட்சத்திரத்துக்கும் காதல் உண்டாகும். ஆனால் இதில் அதிகப்படியான காதல் மோகத்திலே மாட்டிக்கொள்ளக்கூடிய நபர்கள் யார்? யார் இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணுவாங்க? எதை எப்படி நாம் கண்டுபிடிப்பது? இதற்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமே, எங்களுக்கு ஜோதிடம் தெரியாதே, என் பசங்களை எப்படி நான் காப்பது, எப்படி சேவ் பண்ணுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். 8ஆம் தேதியில் ஒருவர் பிறக்கிறார். பொதுவாகவே மே மாதத்தில் பிறந்தவர்களும் ஆகஸ்ட் மாதம் பிறந்தவர்களுக்கும் காதலால் பேராபத்துகள் உண்டு. செக் பண்ணி பாருங்க உங்க நண்பர்களுடைய லைஃப்ல. எல்லாருக்கும் காதல் வரும். அதனால லைஃப்ல பெரிய பாதிப்பை சந்தித்தவன் யார் அப்படிதான் பார்க்கணும். தந்தைக்கு வலிமையான நேரத்திலே மகனிடத்தில் பேச வேண்டும், தாய்க்கு வலிமையான நேரத்தில் மகளிடம் பேச வேண்டும். இந்த ஒரு கலையை முற்றிலும் முற்றிலும் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலா ஒரு 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 நாள் நிச்சயமாக ஒரு கிளாஸ் மாதிரி வைத்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் PMK சம்பத் சுப்பிரமணி. இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு மிக 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 முக்கியம். பெற்றோர்களுக்கான பதிவு, பிள்ளைகளின் வாழ்க்கையை பற்றி பெற்றோர்களுக்குண்டான விழிப்புணர்வு. நிறைய பேரண்ட்ஸ் கதறதுனால இந்த பதிவு போடுறேன். ஒரு பையனாகட்டும் பெண்ணாகட்டும் இவர்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச ஜோதிட முறைகள் எல்லாம் பேசினா பார்க்கிற பாமர அனைத்து மக்களுக்கும் புரியாது. கேந்திராதிபத்திய தோஷம், அப்போக்லியஸ்தானம் இப்படிலாம் பேசினா புரியாது. இது ஜோதிடத்திற்குண்டான மொழி. பார்க்கின்ற மக்களுக்கு எளிதாக புரிய வேண்டும். கடைகோடியில் இருப்பவர் ஒருவர் ஜெயிக்க வேண்டும். என்றாவது ஒரு நாள் என் வாழ்க்கை மாறிவிடாதா என்று ஏங்குபவர்களின் வாழ்க்கை மாற வேண்டும். இதற்காக தான் பேசுறோம். யாருக்கெல்லாம் காதல் திருமணம் நடக்கும்? இந்த பாருங்க, உங்க பசங்களுடைய ஜாதகம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். வேணா நான் சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இப்ப இந்த வீடியோ பார்த்தவொடனே உங்களுக்கு பயம் வரக்கூடாது. பயம் வரக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு பயம் வருகிறது என்றால், மாதந்தோறும் பௌர்ணமி மாதாந்திர கூட்டம் நடைபெறும். அதில் நேரடியாக என்னை நீங்கள் சந்தித்து நீங்கள் அந்த பயத்திற்குண்டான ஒரு வழியை கேட்டு சென்று நீங்கள் வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டும். இது பெற்றோர்களுக்கு உண்டான முக்கியமான பதிவுன்னு சொல்லிட்டேன். யாருக்கு காதல் திருமணம் நடக்கும்? இதுதான் விஷயம். அனைத்து ராசி அனைத்து நட்சத்திரங்களுக்குமே காதல் உண்டாகும். 27 நட்சத்திரத்துக்கும் காதல் உண்டாகும். ஆனால் இதில் அதிகப்படியான காதல் மோகத்திலே மாட்டிக்கொள்ளக்கூடிய நபர்கள் யார்? யார் இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணுவாங்க? எதை எப்படி நாம் கண்டுபிடிப்பது? இதற்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமே, எங்களுக்கு ஜோதிடம் தெரியாதே, என் பசங்களை எப்படி நான் காப்பது, எப்படி சேவ் பண்ணுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். 8ஆம் தேதியில் ஒருவர் பிறக்கிறார். ஐந்தாம் தேதியில் ஒருவர் பிறக்கிறார்.
காதல் திருமணம் தான் நடக்கும், தடுக்க முடியாது. இல்ல சார், என் பொண்ணு 14ஆம் தேதி பிறந்திருக்கு, காதல் வரும். 23ஆம் தேதி பிறந்திருக்கு, காதல் வரும். இந்த 5000 எண் கொண்டவர்களும் 8ஆம் எண்ணை பிறப்பு எண்ணாக கொண்டவர்களுக்கும் காதல் திருமணம் மட்டுமே தான் நடக்கும். காதல் வயப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஒன்றுக்கும் மேற்பட்ட காதல்கள் உருவாகும். இதுதான் உண்மை சார். இப்ப பிறந்த டேட்டு நீங்க சொல்ற மாதிரி 5ஆம் தேதியிலயோ 8ஆம் தேதியிலயோ வரல. 8னா 8 மட்டும் நீங்க எடுத்துக்கூடாது. 26, 8, 17 கூட்டினா 8 வருதா? காதல் வரும். இப்போ 8 வரல சார், ஆனா என் பையன் லவ் பண்றானே, எப்படி சார் இது பாசிபிள் நீங்க கேட்கலாம். உங்கள் பையனுடைய தேதி, மாதம், வருடம் 3த்தையும் கூட்டினா 8 வருங்க. இதுதான் முக்கியமான விஷயம். ஒருத்தவங்க 1ஆம் தேதி பிறந்திருப்பாங்க, 8ஆம் மாசம் பிறந்திருப்பாங்க, ஒரு 1980 பிறந்திருப்பாங்க. இதெல்லாம் கூட்டுங்க. 1, 8, 9, 1980 கூட்டுங்க, அது ஒரு 10, 19 பிளஸ் ஒரு 8. புரியுதுங்களா கால்குலேஷனு? இப்படி கூட்ட வேண்டும். அதுல 8 வந்தாலும் 5 வந்தாலும் காதல் தான் நடக்கும். காதலால் விவகாரம் வரும். இதை எப்படி நாம் கையாள்வது என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது பெற்றோருக்கு உண்டான பதிவு. நியூமராலஜி, வாஸ்து, அஸ்ட்ராலஜி 3ம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. 8ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய ஜாதகத்திலே சனி வக்ரமானால் பொய்ய மட்டும்தான் பேசுவான். 8ஆம் தேதியிலே பிறந்தவர்களுடைய ஜாதகத்தில் சனி ஆட்சி பெற்று வக்ரம் அடையாமல் குருவால் பார்க்கப்பட்ட நீதிக்காக சாவான். சனிக்கு கேந்திரத்தில் குரு அமைந்தால் அவன் யோகி. இப்படி பல கான்செப்ட் இருக்குது. அதனால உடனே 8ஆம் தேதி என் பொண்ணு பிறந்ததுன்னு பயப்படாதீங்க. ஆனால் 8ஓ 5ஓ ஒருத்தவர் 5ஆம் தேதி பிறந்திருக்காரு, 5ஆம் மாசம் பிறந்திருக்காரு, மே 5, கன்ஃபார்ம் காதல் வரும். சரி, இப்ப நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன். பொதுவாகவே மே மாதத்தில் பிறந்தவர்களும் ஆகஸ்ட் மாதம் பிறந்தவர்களுக்கும் காதலால் பேராபத்துகள் உண்டு. செக் பண்ணி பாருங்க உங்க நண்பர்களுடைய லைஃப்ல. எல்லாருக்கும் காதல் வரும். அதனால லைஃப்ல பெரிய பாதிப்பை சந்தித்தவன் யார் அப்படிதான் பார்க்கணும். அப்படிதான் நம்ம பார்க்கணும். 1980 நல்லா கேட்டுக்குங்க. 1980 1989 வரைக்கும் பிறந்த அனைத்து மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் காதல் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். காரணம் என்ன? 1980 எல்லா வருஷமும் 8 கூட வரும். அதுக்கப்புறம் 90 பாருங்க, 91, 92, 93 வரும். அது 1998 வரும் பாருங்க, அவன் காதலால் வாயப்படுவான். 8 கூட வரும்போது அவன் காதல மாட்டிப்பான் என்பது விதி. 1980 இருந்து 1989 வரைக்கும் பிறந்த அனைவருடைய வாழ்க்கையும் போய் பாருங்க. ஒருவர் கூட காதல் இல்லாமல் கடந்தே இருக்க முடியாது என்பதுதான் நான் சொல்லுகின்ற ஜோதிடம் ரீதியாக, வாஸ்து ரீதியாக எடுக்கக்கூடிய நியூமராலஜியின் பலன். இப்போ உங்க பசங்களுடைய லைஃபை பார்த்துட்டீங்க. ஆகஸ்ட் மாசம் பிறந்திருக்கு, மே மாசம் பிறந்திருக்கு, இல்ல டேட்ல 5 வருது, டேட்ல 8 வருது, இல்ல கூட்டினா 8 வருது, கூட்டினா 5 வருது. என்ன சார் பண்றதுன்னு ஒரு கேள்வி இருக்கும் உங்க அனைவரும் மத்தியிலையும். தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். காதல் வயப்படுவார்கள்.
சரி, இது எப்படி சார் சாத்தியம்? உண்மையா இது பாசிபிள்? ஆனா செக் பண்ணி பாருங்க, கொஞ்சம் கூட மிஸ் ஆகாதுங்க. இதுக்கு மாற்று வழி ஏதாவது உண்டா? தீர்வுகள் ஏதாவது உண்டா? என்றால் ஒரே விஷயம்தான். பொண்ணுக்காக நான் கோயிலுக்கு போனேன், பையனுக்காக நான் காதலை விட்டுவிட வேண்டும் என்று கோயிலுக்கு போனாலும் நீங்க பண்றதெல்லாம் எதுவும் சக்சஸ் ஆகாது. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 5ஆம் எண்ணிலோ 8ஆம் எண்ணிலோ 5ஆம் மாதத்திலேயோ 8ஆம் மாதத்திலே பிறந்து விட்டால் காதல் வயப்படதான் போகிறார்கள் என்பது உண்மை. அந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் மணப்பெண், அவர்கள் தேர்ந்தெடுக்கும் மணமகன் சரியான ஆளாக இருந்தால் விட்டு விடுங்கள். இல்லை என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அவர்களுக்கு பரிகாரம் அல்ல, கவுன்சிலிங். அவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஆலய வழிபாடு இல்லை, அறிவுரை. எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி சொன்னால் அவங்க புத்திக்கு அது எட்டும், அதை கேட்பார்கள் என்பதற்கு ஒரு நேர காலம் உண்டு. தந்தைக்கு வலிமையான நேரத்திலே மகனிடத்தில் பேச வேண்டும், தாய்க்கு வலிமையான நேரத்தில் மகளிடம் பேச வேண்டும். இந்த ஒரு கலையை முற்றிலும் முற்றிலும் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலா ஒரு 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 நாள் நிச்சயமாக ஒரு கிளாஸ் மாதிரி வைத்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். காதல் வயப்பட்டு காதலால் துன்பப்பட்டு இருக்கக்கூடிய பசங்களை காப்பாற்ற பெற்றோர்கள் படும் பாடு எனக்கு நல்லா புரியும். எப்படி இதிலிருந்து பசங்களை மீட்டெடுப்பது என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? தூக்கி ஓரம் போடுங்க, உங்க வீட்டு மேப்பை வரைஞ்சிக்கிங்க. நாம் அனைவரும் ஒரு இடத்தில் கூடிய விரைவில் மீட் பண்ண போறோம். பசங்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கும் ஒரு சிறந்த வழியை காட்ட போகிறோம். கூடிய விரைவில் அது நடக்க போகிறது. ஜூன் அல்ல, ஜூலை கன்ஃபார்ம் ஒரு டேட் அறிவிக்கப்படும். நீங்க வந்து எங்க நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம், நீங்க மேக்சிமம் சென்னையா இருக்கலாம், இல்ல கோயம்புத்தூரா இருக்கலாம், திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர், ஏலகிரி, இந்த 4 இடத்துல எதனா ஒரு இடத்துல வைக்கிறேன். இது வந்து ஒரு கிளாஸ், ஒரு ஒரு கிளாஸ் மாதிரிலாம் இருக்காது. ஒரு ஒரு கலையை நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் பசங்களை நீங்க காப்பாத்துறதுக்கு உண்டான ஒரு ஒரு சக்சஸ் தான் இது. வந்து யார் யாரெல்லாம் வரணும்னு சொல்லிடுறேன். சார் எனக்கு இது வந்து தெரிஞ்சுக்கணும், நான் ஜோதிடரு, நான் இதை வந்து கத்துக்கலாம், அவங்களுக்கெல்லாம் கிடையாது. யார் வரணும்னா, உங்க பையனோ உங்க பொண்ணோ காதலால் மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாம அவஸ்தப்படுறாங்க, அதுல இருந்து காப்பாற்றணும் நீங்க நினைச்சீங்கன்னா பெற்றோர்கள் நீங்க வரலாம். இல்ல பையனே வரணும்னு நினைக்கிறான், என்னால அந்த பொண்ணை மறக்க முடியல, பையன் வரலாம். வந்தானா உட்கார வச்சு நாம் ஒரு நாள் வகுப்பில் மிக கிளாரிட்டியாக சில விஷயத்தை சொல்லி கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை நாம் வழிவகுக்க போகிறோம். இது ஏன்னா யாருமே இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்வதில்லை என்பது எனக்கு ஒரு ஆதங்கம். சும்மா பலனையே சொல்லிட்டு இருந்தா என்னதான் நடக்கும் வாழ்க்கையில? அதனால எவ்வளவு நாள் தான் நம்ம மீன் பிடிச்சிக்கினே இருக்கிறது? எல்லாருக்கும் ஒரு தூண்டில கொடுத்து விட்டுருவோம், அவங்க வாழ்க்கையை அவங்க பயணிக்க வேண்டும். ஜூலை மாதம், மேக்சிமம் ஜூலை மாதம் இதை வந்து நான் பிளான் பண்றேன். நான் சொன்ன விஷயத்தை எல்லாம் நீங்க பிளான் பண்ணி வச்சு பாருங்க. சனிக்கிழமை ஒருத்தன் பிறகுறான்னு வச்சுக்கீங்களேன், கண்டிப்பா காதல் அடி, பெண் துரோகம் பண்ணுங்க. சனிக்கிழமை பிறந்தவன் தன் காதலையால் துரோகத்தை சந்திப்பான். புதன்கிழமை பிறந்தவன் ஒரே நேரத்தில் 2 பேரை காதலிப்பான். இதெல்லாம் இல்லைன்னு நீங்க என்கிட்ட ஒரு நாள் சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே சொல்ல முடியாது, சான்ஸே கிடையாது. ஒரு பொது தளத்துல நான் வந்து ஒரு மெசேஜை கொடுக்குறேன்னா எவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணியிருப்பேன், எத்தனை நைட்டு நான் தூங்காம இருந்திருக்கேன் தெரியுமா? எத்தனை நைட்டு டிராவல் பண்ணும் போதெல்லாம் இதை பற்றி தான் யோசிப்பேன். நீங்க கேட்டு பாருங்க உங்க வீட்டு பக்கத்துல உங்க நண்பர்கள் கிட்டலாம். ஒரு பையன் சனிக்கிழமை பிறகுறானா, நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு அந்த பொண்ணு வேற ஒருத்தர் கூட கல்யாணம் செய்து கொள்ளும். ஒரு பையன் புதன்கிழமை பிறகுறானா, அவன் என்ன பண்ணுவான், ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டே இருப்பான், இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவான். பிறகு திருமண வாழ்க்கைக்கு பிறகு அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும்ன்றதான் நம்ம அந்த ஒரு நாள் வகுப்புல வந்து
எடுக்க போறோம். இதுல திருமணம் ஆனவர்கள் வரலாமா என்ற ஒரு கேள்வி. திருமணம், காதல் திருமணத்தால் என் வாழ்க்கையை பாதிக்கப்பட்டு பிரிந்திருக்கிறேன், இப்ப எனக்கு என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியல, நீங்களும் வரலாம். நீங்க பேரு போன் நம்பர் தான் கொடுத்துடணும், அட்ரஸ் எங்கன்றதும், அதுக்கு சர்வீஸ் சார்ஜ், ஃபீஸ் கிடையாதுங்க, சர்வீஸ் சார்ஜ். ஃபீஸ்ன்றது வேற, அது பல லட்சம் வாங்கலாம், பல ஆயிரங்கள் வாங்கலாம். நம்ம எந்த இடத்துல மீட் பண்றோமோ அந்த இடத்துக்கு உண்டான ரெண்ட், ஃபுட்டு, இது மட்டும்தான். இது என்னால் முடிந்த சேவை, மக்கள் சேவையை மகேசன் சேவை என்பதனால், பெற்றோர்களின் வழியை நான் உணர்ந்ததனால், பல செல்வங்களை, மழலை செல்வங்கள் மாதிரி இருக்கக்கூடிய பசங்களை காப்பாற்றணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தினால இதை நான் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்க பிளான் பண்ணி பாருங்க. புதன்கிழமை பிறந்த வீட்டில் காதல் இருக்கும், சனிக்கிழமை பிறந்த வீட்டில் காதல் இருக்கும், 5ஆம் தேதி 8ஆம் தேதி பிறந்த வீட்டில் காதல் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. யாரெல்லாம் உங்கள் பசங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களோ பயப்படாதீங்க, வீட்டு பிளான் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன தேதி, நான் சொன்ன மாதம், மே மாதம், ஆகஸ்ட் மாதம், கூட்டு எண், விதி எண், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மேட்ச் ஆகுது, பையனை காப்பாற்றணும், பொண்ணை காப்பாற்றணும், இல்லை பொண்ணே நான் கூட்டிட்டு வரேன், இல்லை பொண்ணே டைரக்டா நான் அந்த ஒரு நாள் கிளாஸுக்கு வரேன்னா அனைவரும் வாங்க. பானை உடைந்த பிறகு ஒட்ட முடியாது வாழ்க்கை. திருமணம் என்ற ஒரு அரியணையில நம்ம ஏறி கழுத்தை நீட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுதான் வாழ்க்கை. புதுசான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்க வாழ்க்கையை அடுத்த கட்ட போறதுக்கு என்னால முடிந்த ஒரு சிறு பங்கு நான் தொன்றாற்ற வேண்டும் விரும்புகிறேன். மீண்டும் அனைவரையும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சம்பத் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.